ஆட் பண்ணிப்போம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் வந்து வரவங்களை ஆட் பண்ணுங்க அருணா. ஓகேங்களா, நான் உங்களை வந்து ஹோஸ்ட்டாக மாற்றுறேன். ஓகே சார். ஓகே. ஐ திங்க் நீங்கள் இன்னொரு இதில் இருந்திருந்தீங்கன்னா உங்களை ஹோஸ்ட்டாக மாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்களை இப்போ ஹோஸ்ட்டாக மாற்றிட்டேன். நீங்கள் தான் இப்போ இதுக்கப்புறம் ஆட் பண்ண முடியும் பீப்புளா. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, லைக் யூஎக்ஸ் யூஐ உள்ளே வரணும் அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நான் யார், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றத ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மை செல்ஃப் ஐம் ஆரோ லக்ஷ்மன். ஐ ஹாவ் அ 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூஐ யூஎக்ஸ். ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு லிங்க்டின்ல போனீங்கன்னா ஸோ என்னோட பேர், நான் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் மை ஒர்க் பிளேசஸ்: புரோடியன், ஸ்போர்ட்ஸ் ரூலர், சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சுந்தரம், என்டர்பிரைஸ் டச், நெட்லிங்க், அக்சென்ச்சர், விக்டோரியா சீக்ரெட், இது போல் பல பிரான்ச்சஸில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பல பிரான்ச்சஸில் பல ஈவெண்ட்டில் ஐ பீன் பார்ட்டிசிபேட்டட். ஸோ ஐ ஹாவ் பீன் டன் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன்ஸ், நிறைய அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதாவது இன்னொரு பிஸ்னஸ், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு ஒரு ஆப் பண்ணி கொடுக்குறது. B2Cனா ஒரு கம்பெனி கன்சியூமருக்கு, கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆப் பண்ணி கொடுக்குறது. D2Cனா போட், இந்த போட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போட் ஹெட்செட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஓன் பிராண்டை அவங்களோட வெப்சைட்லேயே பண்ணுற விற்கிறதுக்கு பேர் வந்து D2C அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸை கிராஸ் பண்ணி 11th இயரை கால் எடுத்து வச்சு போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ திஸ் இஸ் வாட் லக்ஷ்மன், திஸ் இஸ் வாட் மை திங். டிமென்டின்றது வந்து என்னோட பிராண்ட், நான் தான் இதோட ஃபவுண்டர். ஓகேங்களா? டிமென்டின்றது வந்து யூஐ யூஎக்ஸை வந்து நல்லபடியாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிராண்டு. 2022 நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுடைய ஒர்க்கை, லைக் மென்டாரிங் பண்ணணும் அப்படின்ற எங்களோட வேலையை வந்து 2022 கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணது தான் டிமென்டின்றது. சரிங்களா? ஸோ நாங்கள் வந்து அஃபிஷியலாக 3 ஊரில் இருக்கிறோம். ஒரு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, இன்னொரு ஊர் கோயம்புத்தூர், இன்னொரு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு. சரிங்களா? இந்த 3 ஊரில் நம்ம இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரோ, நீங்கள் வந்து லைக் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே தான் மென்டாரிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். கரண்ட்டில் என்ன ட்ரெண்டு போயிட்டு இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு தான் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே அலுமினி போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நீங்கள் பார்க்க முடியும். இது போல் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கிற கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 60 பேர் கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க கரண்ட்லி இப்போ. ஓகேங்களா? இது என்னுடைய ஜூன் மந்த் பேட்சஸ்க்காக நான் இன்னைக்கு வந்து அட்மிஷனுக்காக உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா சுபஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், டிமென்டி டெக்னாலஜி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டிமென்டி அகாடமின்னு போட்டிருக்காங்களா, என்னோட ஸ்டூடெண்ட் தான். லைக் நாட் ஒன்லி சுபஸ்ரீ மாதிரி நிறைய பேர் என்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் அவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணவங்க ப்ரொஃபைல் தான். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அருண்குமார், என்னுடைய ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிசைனர் மெம்பர். எங்களுடைய டிமென்டியில் படித்து முடிச்சுட்டு எங்ககிட்ட ட்ரைன் ஆன பர்சன் அவர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, டிமென்டி டெக்னாலஜிஸ். ஓகேங்களா? டிமென்டி மட்டும் இல்லை, சாரி அருண்குமார் மட்டும் இல்லை, நிறைய பேர் எங்ககிட்ட படிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ நான் நிறைய பேர் சொல்லலாம் இங்கே. ஸ்வேதா, ஓகேங்களா? ஸ்வேதா இஸ் ஒன் another person who worked on under us, and right now she is working as a UI UX designer in market. சரிங்களா? லைக்வைஸ் வி ஹாவ் மல்டிபிள் பீப்புள். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர், ஒருத்தவங்க 2 பேர்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ பேர் படித்து முடிச்சுட்டு மார்க்கெட்டில் போயிருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி பின்தொடரலாம், நீங்கள் இவங்களெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நேராக டிமென்டியோட இதுக்கு போயிடுங்க. டிமென்டி பேஜஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பேஜஸில் நீங்கள் எத்தனை பேர் யாரெல்லாம் படிச்சுட்டு வராங்க, எங்கெல்லாம் படிக்கிறாங்கன்றது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எவ்ரி மந்த்துக்கு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து படிக்கிறாங்கப்பா. சரியா? ஏன் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட யூஐ யூஎக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்க முடியும். நான் டைம் ரொம்ப எடுத்து உங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்து உங்களை வந்து கொண்டு போகிறேன். ஸோ எல்லாருமே கம்ஃபர்டபுள் தானே? இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ் கம்ஃபர்டபுள் தானேப்பா? கம்ஃபர்டபுள்னா எஸ்ன்னு மட்டும் போடுங்க சாட்டில்.
எல்லாருமே தமிழ் லாங்குவேஜ் கம்ஃபர்டபுள்னா எஸ்ன்னு போட்டுருங்க. எஸ். அபிஷேக் எஸ், தேங்க்யூ. லக்ஷனா எஸ், ஓகே. யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் புரியல இல்லைன்னா வேற எங்கேயாவது வந்திருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்க. ஐ வில் ட்ரை டு டேக் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ நந்தா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஃபைன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா என்னுடைய டே டு டே எவ்ரிடே டைமிங்கில் எங்களுடைய டீமில் அப்பப்போ பேச்சஸ் வந்து வந்து ஜாயின் பண்ணி தான் இருக்கிறாங்க, படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஏன் இவங்கெல்லாம் வந்து 8 வருஷம் டிசைனர். இவங்க யார், அஸ்வினின்றவங்க 8 வருஷம் டிசைனரு. இன்னைக்கு என்கிட்ட வந்து படிக்கிறாங்க. அவங்க 8 வருஷம் கிராஃபிக் டிசைனராக இருந்தாங்க. ஓகேங்களா. ஃப்ரெஷர்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் வரையும் என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற அகாடமியில் படிச்சுட்டு அவங்களுக்கு அங்கே ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு கூட என்கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஏன் ப்ரோ உங்ககிட்ட வந்து படிக்கணும், வாட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கிறது வந்து ஸ்ட்ரக்சரான ஃப்ரேம் ஒர்க். நம்ம வந்து ஸ்ட்ரக்சரான ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா, நான் சப்ஜெக்ட்குள்ளே போகிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. சப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் இது என்ன சப்ஜெக்ட், இதை நம்ம எப்படி படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ டிமெண்ட்டை பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. சரியா? இப்போ டிமெண்ட்ல படிச்சுட்டு மக்கள் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன். இவரெல்லாம் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்டோட இருந்த பர்சன் பாலமுருகன், பாலமுரளி. இப்போ ஹி இஸ் ஒர்க்கிங் இன் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இண்டஸ்ட்ரி. சரிங்களா. நிறைய பேர், ஒருத்தவங்க 2 பேர் சொல்ல முடியாது. தெர் வாஸ் அ மல்டிபிள் பீப்புள் ஹூ ஆர் இன் த இண்டஸ்ட்ரி ரைட் நவ். என்கிட்ட வந்து 100% வந்து சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் சொல்றதை கேட்டா கண்டிப்பா நீங்க க்ரோ ஆகிட முடியும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இங்க பாத்தீங்களா. ஸோ ஹீ இஸ் த பர்சன் ஹூ லேர்ன்ட் இன் நம்மளுடைய டிமெட்டியில் படிச்சுட்டு இன்னைக்கு கரண்ட்ல ஈ இஸ் ஒர்க்கிங் அஸ் த யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இன் ஒன் கம்பெனி. சொல்றது புரிஞ்சுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட படிச்சுட்டு மார்க்கெட்ல பீப்புளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தே ஆர் மேக்கிங் குட் மணி. இதோ பாருங்க, ரோஜர். ரோஜர் வந்து டிப்ளமா கேண்டிடேட். அதாவது டிப்ளமானா 10th முடிச்சுட்டு நேராக 3 வருஷம் டிப்ளமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஐ யூஎக்ஸ் டிசைன் நம்ம கிட்ட படிச்சுட்டு கரண்ட்லி இஸ் ஒர்க்கிங் அஸ் அ யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இன் ஒன் கம்பெனி. சரியா. ரோஜர். சரிங்களா. ரோஜர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல பீப்புள் இருக்கிறாங்க நம்ம கிட்ட படிச்சவங்க. டிப்ளமா படிச்சவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சவங்க, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சவங்க, எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டிசைனர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சி யூஐ யூஎக்ஸ் டிசைனர் கௌசல்யா. ஓகேங்களா. இவங்களுமே மதுரை 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 பர்சன். சி ஷி லேர்ன்ட் இன் அவர் யூஐ யூஎக்ஸ். கரண்ட்லி ஷி இஸ் த யூஎக்ஸ் யூஐ டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு கம்பெனியில். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்த்தி, இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகா லட்சுமி, இவங்க எல்லாருமே வெவ்வேறு ஊரில் இருந்தவங்க என்கிட்ட வந்து யூஐ யூஎக்ஸ் கற்றுக்கிட்டு எங்ககிட்ட ட்ரெயின் ஆகிட்டு மார்க்கெட்டில் வேலை செய்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, யூஐ யூஎக்ஸ் டிசைனர் டிமென்டி. ரைட் நவ் ஷி இஸ் ஒர்க்கிங் இன் ட்ரியோ எஸ் சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி 1.5 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வேற வேற ஆப்ஷன் இல்லை, நீங்க டிசைனர் தான் ஆகி ஆகணும். ஓகேங்களா. அதுக்கு வேற 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 மெத்தடே இல்லை. யூ ஹவ் டு பி லைக் தட். எங்க கூட வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் தான். ஓகேவா. எப்படி ப்ரோ சொல்றீங்க ரிசல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டிமென்டின்றது ஒரு கம்பெனின்ற மாதிரி எங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் ஒரு பிராண்ட் இருக்குது, நேம் கால் டிஜி பாண்டி. டிஜி பாண்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி டெக் கம்பெனி தான். சரியா. பாண்டிச்சேரி பேஸ்டில் இருக்கிற டெக் கம்பெனி. இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட் டிசைன், யூஐ யூஎக்ஸ் டிசைன், அந்த மாதிரி மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஆஃபீஸ்லையுமே நாங்கள் நிறைய ஹைரிங்கும் நிறைய கிளைண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஏஎஸ்பிஎல் டெக் சொல்யூஷன் சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இதில் ஒரு 150 பேர்கிட்ட உட்கார முடியும், உட்காந்து வேலை செய்ய முடியும். இதுலேயுமே நாங்கள் நிறைய விதமான சர்வீசஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம் பெங்களூர்ல. சரிங்களா. இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன், அதே சமயத்தில் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அதே கன்வெர்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் எங்களோட டீமில் ஃபுல் டைம் எம்ப்ளாயை கூட வந்து ஜாயின் பண்ண முடியும். இதுதான் சிம்பிளாக சொல்ல போனால். நீங்கள் வர வேண்டியது ஒரே ஒரு இடம், ஏஎஸ்பிஎல் ஆர் டிமென்டி ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது தான். பேரலாக யூ கேன் டூ அ ஸ்டடி. ஸோ எந்த ஒரு அகாடமியுமே எந்த ஒரு பீப்புளுமே இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டியூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிச்சுக்கிட்டே வேலையை பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நான் என்னுடைய கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே படிங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா. டே ஒன்லேயே நீங்கள் யூஎக்ஸ் டிசைனர்ஸ் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டே ஒன்லேயே நீங்கள் எங்கிட்ட ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கலாம் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம். சரிங்களா. எல்லாமே வந்து
பக்கா ஸ்டிக்கி நோட் போட்டு ஸ்டோரி போர்டு போட்டு ஒரு பெரிய ப்ராசஸே வச்சிருக்கேன். நீங்க இந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், ஒரு நீட்டான யூஎக்ஸ் டிசைனராக வந்துட முடியும். பிளான்டாக வச்சிருக்கேன் பாருங்க, எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். நீங்க எதுவுமே கன்ஃபியூஷனே ஆக தேவையில்லை. எந்த டாபிக் படிக்கணும், எந்த டாபிக் படிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனே ஆக தேவையில்லை. சிம்பிளான லாங்குவேஜில் சிம்பிளான மீனிங்கில் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருப்பேன், நோட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூஎக்ஸ் தான் ஃபஸ்ட்டு. எப்பயுமே ரிசர்ச் தான் ரொம்ப முக்கியம். அதில் யூஎக்ஸ் பிகினர் செஷன், அதாவது 1 வீக் ஃபுல்லாக யூஎக்ஸ் பிகினர்னா யார், யூஎக்ஸ் என்ன பண்ணுவாங்க, யூஎக்ஸ் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த பேசிக் மைண்ட் செட்டுக்குள்ளே வருவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் திங்கிங் அப்படின்றதுக்குள்ளே வருவீங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதாவது ப்ராப்ளம் சால்விங்னா யூஐ யூஎக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் டிசைன் திங்கிங் ப்ராசஸ், லைக் ஆக்டிவிட்டி சென்ட்ரிக், ஹியூமன் சென்ட்ரிக் சொல்லிட்டு பல்வேறு விதமான ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை தெளிவாக கற்றுப்பீங்க. அதில் ரிசர்ச்னா என்ன, டிஸ்கவரி அனாலிசிஸ்னா என்ன, டிஃபைன்னா என்ன, ஓகே, அண்ட் தென் ஐடியேஷன்னா என்ன, யூஎக்ஸ் லா, யூராஸ்டிக் எவாலுவேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு 1 மந்த் டைம் பீரியட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் யூஐ யூஎக்ஸில் யூஎக்ஸ் ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும், இல்லைனா கிடைக்கவே கிடைக்காது. நிஜமாக தான் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட எங்கெங்கேயோ படிச்சுட்டு ஒர்க்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்து ஒரு 200 பீப்புள் கிட்ட என்கிட்ட இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்புக்காக மட்டுமே படிச்சிருக்கிறாங்க. ஒரு 150லேருந்து 200 பேர் படிச்சிருக்கிறாங்க. ஐ எம் ஒன்லி த பர்சன் ஹூ டேக்கிங் யூஐ யூஎக்ஸ் இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப் இந்த தமிழ்நாடு மார்க்கெட். வேற யாருமே பண்ணல. சொல்றது புரிந்துங்களா? ஒன்லி லக்ஷ்மன் இஸ் ஒன்லி டேக்கிங் யூஐ யூஎக்ஸ் இன்டர்வியூ ஒர்க் ஷாப்பு ஃபார் 1 மந்த் ப்ரோக்ராம். இது எதுக்காகனா, வேற வேற அகாடமியில் படிச்சுட்டு மக்களுக்கு வேலை கிடைக்கலன்றதுக்காகவே என்கிட்ட வந்து படிக்கிறாங்க இந்த ஒர்க் ஷாப்புக்கு. சரிங்களா? 6000 ருபீஸ் தனியாக பே பண்ணி படிக்கணும், சப்போஸ் அவங்களுக்கு வேலை கிடைக்காம மார்க்கெட்டில் இருக்கிறாங்கன்னா. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகேங்களா? ஃப்ரீ இன் த சென்ஸ், நீங்கள் என்னோட செஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ கம்மிங் டு த சப்ஜெக்ட், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே என்னுடைய சப்ஜெக்ட். ஓகேங்களா? அதில் யூஐ செகண்ட் மந்த்லேருந்து யூஐ வரும். யூஐ ஃபவுண்டேஷன், எசென்ஷியல் யூஐ டிசைன். அதில் வந்து யூஐ ஸ்டாண்டர்டில் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ், ஐஓஎஸ், விண்டோஸ் ஓஎஸ், சிஸ்டம் டிசைன், HTML, CSS அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வைப் கோடிங்னா என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. வைப் கோடிங்னா நீங்கள் கோடரே இல்லாமல், நீங்கள் டெவலப் பண்ணிட்டு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு ஆப் பில்ட் பண்ணுறதுக்கான வேலை. ஓகேங்களா? வெப்சைட் பண்ணலாம், ஆப் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அது யூசிங் சம் ஏஐ டூல்ஸை வச்சு. அதுக்கப்புறம் ஒயர் ஃப்ரேமிங்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் ப்ராடக்ட், லோ ஃபைலிட்டி, மிட் ஃபைலிட்டி, ஹை ஃபைலிட்டினா என்ன அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம்ஸ்னு வரும்போது டிவி, வெப்பு, மொபைலு, ஆட்டோமேட்டிவ் டிசைன்ஸு, விஷன் ப்ரோ ஓஎஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்ட் ரியாலிட்டி, மெட்டா, இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்மோடைய டிசைன் சிஸ்டம்ஸ் எப்படி ரெடி பண்ணுறாங்க, அந்த டிசைன் சிஸ்டத்தில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோன்றத பற்றி தெரிஞ்சுப்போம். அதேமாதிரி டூல்ஸ்குள்ளே வரும்போது பால்சமிக்கு, மீரோ போர்ட், அண்ட் தென் ஃபிக்ஜாம், ஃபிக்மா ஏஐ, கேன்வா, ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், ஏஐ டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்னென்னு கற்றுப்பீங்க. சாட் ஜிபிடி, ஜெமினை ஆப்பு, கூகுள் ஸ்டிச்சு, யூஎக்ஸ் பைலட்டு, ரிப்ளிட்டு, லவ்வபிள், எமர்ஜென்ட், இந்த மாதிரி ஒரு 25 டிசைன் ஓரியன்டான டூல்ஸ் கற்றுப்பீங்க, ரிசர்ச் ஓரியன்டான டூல்ஸ் கற்றுப்பீங்க. ஓகேங்களா? இப்போ ஏஐ இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஓப்பனாக சொல்லணும்னா இதான் விஷயமே. ஃபிக்மாவில் ஏஐ வச்சு தான் கோட் அடிக்கிறாங்க. ஃபிக்மாவில் ஏஐ வச்சு தான் இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இஃப் யூ ஆர் நாட் லேர்னிங் வித் ஏஐ, த திங்ஸ் ஆர் கோயிங் டு பி டெட். அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? அதில் ஒன்றுமே கிடையாது. ஓகே, அண்ட் தென் யூசபிலிட்டி டெஸ்டிங், யூஎக்ஸ் ரிப்போர்ட்டு. ஓகேங்களா? இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2.5 மாதம் ஆகிடும் இந்த போர்ஷனை முடிக்கிறதுக்கே. சரிங்களா? அதுக்கு அடுத்து கேஸ் ஸ்டடி ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஒரு 5 இப்போ கேஸ் ஸ்டடி ப்ராஜெக்ட் பண்ணணும். வேரியஸ் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணணும். இண்டஸ்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஒரு ஐடி செக்டரில் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது? மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஃபின்டெக், டிராவல் டெக், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல், ஹெல்த் டெக், எடுடெக், ஐடி, லாஜிஸ்டிக், ரீட்டைல், இ-காமர்ஸ், ஸ்டார்ட் அப், என்டர்பிரைஸ் டெக், கிளீன் டெக், அக்ரிடெக், கன்சியூமர் இன்டர்நெட், இந்த மாதிரி மல்டிபிள் டெக்னாலஜிஸ் இருக்குது நம்ம ஊர்ல. சரியா? ஆனா நம்மளுக்கு எத்தனை தெரியும் இதுல? யாராக்கெல்லாம் இதுல வந்து எல்லாமே தெரியும்னு சொல்றவங்க மீ அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். இதுல இன்னும் ஒன்று இருக்குது, குயிக் காமர்ஸ்னு ஒருத்தன் வந்திருக்கான் புதுசா. ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட், இதெல்லாம் குயிக் காமர்ஸ், சீக்கிரமா வணிகம் பண்றது. சொல்லுங்க பார்க்கலாம், யாராருக்கு இதுல எத்தனை தெரியும்? 1, 2, 3 நம்பர்ஸ் அப்படியே போடுங்க பார்க்கலாம்.
கமான் கைஸ், போடுங்க நம்பர்ஸ் சேட்ல போடுங்க. 3, 2, 4 சம்திங் 7 அந்த மாதிரி. ஆல்னா ஆல், எல்லா இண்டஸ்ட்ரியுமே எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்றவங்க ஆல் போடுங்க. தெரியாதுன்றவங்க ஒன்று ரெண்டு தெரியும் போடுங்க. தெரியாதவங்க நோன் போடுங்க, பிரச்சனை இல்லை. நான் வந்து அடிப்படையிலேருந்து தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன், பேசிக்லேருந்து தான் சொல்லிக் கொடுப்பேன். ரொம்ப ரொம்ப பிகினராக தான் இருக்கும் செஷனு. பிகினர்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரை சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா நான் யார், நான் வந்து 10 வருஷமாக இந்த மார்க்கெட்டில் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு அடிப்படையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். சொல்கிறது புரிஞ்சுதா? ஐ எம் கோயிங் டு டீச் ஆல் த திங்ஸ் வாட் அண்ட் ஆல் ஐ ஹவ் பின் லேர்ன்ட். ஓகேங்களா? அதாவது நான் இதுவரை லேர்ன் பண்ண கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு என்னவா சொல்லிக் கொடுக்க போகிறேன், அடிப்படையிலேருந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். என் கூட 6 மாதம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாபு ஐடியில் கன்ஃபார்ம். ஓகேவா? இப்போ யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயம் இருக்குது, ப்ரோ எனக்கு வேலை கிடைக்குமா தெரியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து பயமாக இருக்குதுன்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு உங்கள் டவுட்ஸை கேளுங்க, உங்களோட டவுட்ஸ் கேளுங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சந்தேகம் இருக்கு சொல்லுங்க. ஐ வில் கிளியர் ஆல் தோஸ் டவுட்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் அப்டேட் பண்ணிட்டு நம்ம இதோட போய்க்கலாம். அதுக்கப்புறம் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி, 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்பு, சர்டிஃபிகேட்டு, ஜாப் டிரைவ் பண்ணுவோம், ஜாப் டிரைவு, அப்புறம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லக்ஷ்மணோடைய விஷயத்தெல்லாம் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நேராக சாட் ஜிபிடி போய்க்குங்க. சரிங்களா? சாட் ஜிபிடி போயிட்டு ஓகேங்களா எடுத்துங்க, எதனா ஒரு ரேண்டமாக ஒரு ஒரு சாட் ஜிபிடி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட என்ன பண்ணுங்க கேளுங்க. இந்த மாதிரி வந்து என்னுடைய பேர் போட்டுங்க. ஓகேங்களா? என்னோட பேரை போட்டு ஆரோ லக்ஷ்மன் அப்படின்னு சொல்லி போடுங்க. சரிங்களா? சாட் ஜிபிடியில் போயிட்டு போடுங்க. ஸோ ஆரோ லக்ஷ்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. வந்துருச்சா? ஸோ வந்து சீனியரு யூஎக்ஸ் டிசைனரு அக்சென்ச்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் வந்துருச்சுங்க. சரிங்களா? இங்கே வந்திருக்கா? இப்போ வந்து லைக் வாட் பெனிஃபிட் ஐ வில் கெட் ஃப்ரம் இஸ் கிளாஸ். தமிழர்கள் ரொம்ப மன உறுதியா. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும்னு நான் கேட்டிருக்கிறேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கிடைக்கும் என்னுடைய வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை போட்டிருக்கு பாருங்க. ஸோ ப்ராடக்ட் டிசைனர் இருந்தால் என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னா கெரியரோடைய ஆக்சலரேஷன், நீங்கள் வந்து கெரியரில் உள்ளே போகலாம், இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்போஷர் கிடைக்கும், பர்சனல் பிராண்டிங் பண்ணலாம், நெட்வொர்க்கிங் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது யூஎக்ஸ் கான்செப்டை மட்டும் படிக்காமல் உங்களுடைய என்டையர் இண்டஸ்ட்ரியை பற்றினா ஒரு அவேர்னஸ் கொடுப்பேன் நான் உங்களுக்கு. சரியா? என்னோட ஸ்டூடெண்ட் எத்தனையோ பேர் யூஐ யூஎக்ஸ் என்னன்னே தெரியாமல் மார்க்கெட்டில் வந்து படித்து இன்னைக்கு சூப்பரான நிலைமையில் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ரீசன் நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஓகேவா? எப்படி அப்படின்னா என்னுடைய பர்சன் வந்து ஒருத்தர் இருக்கார் சஃபிக்னு சொல்லிட்டு, சஃபிக் ஃப்ரம் ஈரோடு. ஓகேங்களா? சஃபிக் ஃப்ரம் ஈரோடு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ வாஸ் அ கெமிஸ்ட்ரி டீச்சர். என்னது? கெமிஸ்ட்ரி டீச்சரு. வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சாரி ஈரோடில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சரிங்களா? அவர் வந்து இப்போ கரண்ட்லி ஒரு கம்பெனியில் யூஐ யூஎக்ஸ் டிசைனர். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் 1 இயருக்கு முன்னாடி என்னை வந்து மீட் பண்ணார் கோயம்புத்தூரோட என்னோட இன்ஸ்டியூட்டில் வந்து என்னை மீட் பண்ணார். மீட் பண்ணிவிட்டு ப்ரோ இந்த மாதிரி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது டிசைனில், பட் ஆனால் எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரிங்களா? நான் சொன்னேன் ஓகே ப்ரோ கைட் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ஹீ கேம் டு மை அகாடமி, ஹீ ஜாயின்ட் இன் மை ஃபுல் டைம் செஷன். அப்போ ஜாயின் பண்ணவர் தான் இன்னிலிருந்து அவருடைய லைஃப்பை வந்து பெஸ்ட்டான ஒரு லேர்னிங்கில் வச்சிருக்காரு. அவர் தான் அதுக்கு காரணம். நான் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரூட் போட்டது மட்டும்தான் என் வேலை, ரோட் மேப் போட்டு கொடுத்தது மட்டும்தான் வேலை, மற்றது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணல. ரோட் மேப் போடுவேன், கைட் பண்ணுவேன், அப்பப்போ டவுட்ஸ் கேட்பாரு, நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகேங்களா? அவரு இந்த இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணி இன்னைக்கு ஒரு மீட்டப்ஸ் கூட விடுறது கிடையாது, யூஎக்ஸ் மீட்டப்ஸ் ஒன்று கூட விடுறது கிடையாது. எத்தனை மீட்டப்ஸ் போய் அட்டன் பண்ணுறது, பீப்புளை போய் மீட் பண்ணுறது, நெட்வொர்க் பண்ணுறது, இது எல்லாமே ஐ ஜஸ்ட் கிவன் அஸ் சும்மா ஒரு தீப்பொறியாக கொடுத்தேன் அவருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர் ஹூ காட் ஜாப் ஃப்ரம் அதர் டிபார்ட்மெண்ட். அதாவது கெமிஸ்ட்ரி டீச்சராக இருந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறாரு. இஸ் நேம் இஸ் சஃபிக். ஓகேங்களா? இப்போ ஏன் நான் கோயம்புத்தூர் கிரியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டிட்டு இருக்குன்னா இவங்க ஒரு கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி தான் நான் வந்து இருந்தேன். சரிங்களா? நானுமே இப்போ இருக்கிறேன். ஹீ இஸ் த ஒன் ஆஃப் த கீ பர்சன். ரெகுலராக இந்த மாதிரி கம்யூனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி இன்னைக்கு வந்து குரோ ஆகிட்டு இருக்காரு. சொல்றது புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு வந்து அவர் குரோ ஆகிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் என்னது? இந்த மாதிரி நெட்வொர்க், இந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் தான் இருக்குதுன்றத அவங்களுக்கு அப்போ யாருமே சொல்லி கொடுக்கல, தெரியவும் இல்லை. ஆனால்
ஒன்ஸ் he joined in my session, I have given an introduction. இந்த மாதிரி இருக்குதுப்பா, போய் படிங்க, போய் பாருங்க அப்படி சொல்லிட்டு அதை போய் பார்க்குறாரு, படிக்கிறாரு. இன்னைக்கு ஒரு கம்பெனியில் அவர் வேலையை செய்கிறாரு. சொல்கிறது புரிஞ்சுதா? அவர் பேர் வந்து சஃபிக். ஓகேங்களா? ஒருத்தவங்க 2 பேர்லாம் இல்லைப்பா, நிறைய பேர் தே ஆர் லேர்னிங் ஃப்ரம் அஸ் ஆக்சுவலி. சி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இவங்க 2 பேருமே என்னோட ஸ்டூடெண்ட் தான். இவர் பேர் கார்த்திகேயன், இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் விக்னேஷ். ஓகேங்களா? இவங்க 2 பேருமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். கரண்ட்லி தே ஆர் ஸ்டடிங் அண்ட் தே ஆர் ஒர்க்கிங். ஓகேங்களா? இவர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு, ஈரோட்டில் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கரண்ட்லி. சரிங்களா? இவர் விக்னேஷ் வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸ் கிராஃபிக் டிசைனர் இருந்தவர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, யூஎக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான விஷயமா லேர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வரும். ரேண்டமாக யூடியூப்பில் பார்க்கறதுனாலையோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்கறதுனாலையோ இது வரப்போகிறது கிடையாது. நீங்கள் உட்காந்து படிக்கணும். எவ்ரிடே 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் யூஐ யூஎக்ஸ்ன்ற விஷயம் வரும். இல்லை என்றால் இது வராது. கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு க்ளோஸான மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி திஸ் ப்ரோக்ராம், மை ப்ரோக்ராம் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். இப்போ நீங்கள் என்னுடைய லிங்க்டின் போய் பாருங்கள். என்னுடைய பசங்க எல்லாருமே தினமுமே போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன் போஸ்ட் போடுறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? மை பீப்புள் வில் ரெகுலர்லி போஸ்ட். ஒய்? ஏன்னா லிங்க்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற விஷயத்தை அப்டேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு டிசைனரு, நீங்கள் டிசைனராக இருக்கீங்கன்றது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியும், அக்கத்தில் இருக்கிறவங்க தெரியும். இந்த மார்க்கெட்டுக்கு யார் சொல்கிறது? ஸோ லிங்க்டின் இஸ் த கரெக்ட் பிளாட்ஃபார்ம். சி, முத்தமிழ் என்னோட ஸ்டூடெண்ட்டு, தினேஷ்குமார் என்னோட ஸ்டூடெண்ட்டு, எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட் தான். எவ்ரிடே ரெகுலராக போஸ்ட் போட்டுட்டே இருப்பாங்க, படிக்கிற விஷயத்தை போட்டுட்டே இருப்பாங்க. ஏன் போடுறாங்க? பிகாஸ் தே வாண்ட் டு ஷோகேஸ் தேர் ப்ரொஃபைல். தான் பர்சனல் பிராண்டிங். நீங்கள் வந்து இன்னைக்கு அவங்கள ஹையர் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ லிங்க்டின்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்கன்றதை பொறுத்து இருக்குது. பாருங்க, டிமென்டி என்னுடைய ஜனவரி பேட்ச் கௌஷிகா, ஷீ இஸ் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை ஜனவரி பேட்ச். அதாவது ஷீ இஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் ஒன் கம்பெனி காக்னிசென்ட்ல இப்போ கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டெக் சப்போர்ட்ல என்னோட டீம்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் பர்சன் இஸ் தேர், ரூபேஷ், அக்சென்ச்சர்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். ஓகேவா? இப்போ கரண்ட்லி இஸ் மை ஸ்டூடெண்ட் ரூபேஷ், அக்சென்ச்சர் பர்சன். அதே மாதிரி ஸ்வாத்தின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே என்னோட ஸ்டூடெண்ட் தான். லைக் கவி, இந்த மாதிரி நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் டுகெதர் வித் என்ன சொல்றது, ஃப்ரெஷர்ஸ் டுகெதராக படிக்கிற ஒரு இடம் தான் டிமென்டி டெக்னாலஜிஸோட கோர்சஸ் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா? இங்கே மென்டாஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மென்டாஸ், நான் ஒரு சீனியர் மென்டார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உஷா அப்படின்னு ஒரு மென்டார் இருக்கிறாங்க. ஷீஸ் ஃப்ரம் அபுதாபி. ஓகேங்களா? உஷா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கொலிக், ஷீஸ் அ கொலிக் இன் மை ஏர்லியர் கம்பெனி. ஷீ இஸ் ஆல்சோ கம்மிங் அண்ட் டீச்சிங் த செஷன்ஸ். ஓகேங்களா? எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரண் ஒருத்தர் இருக்கார். ஈ இஸ் ஆல்சோ மென்டார். ஹி ஹாஸ் நியர்லி 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. மெட்டாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு, மெட்டா ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு யூஎஸில். ஹி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மென்டார். அண்ட் தென் வி ஹாவ் ராஜேஷ் குமார் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா? ராஜேஷ் கண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ வி ஹாவ் மல்டிபிள் மென்டார்ஸ் டுகெதர். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிக் ஃபோரம் ஆக்சுவலி. ஓகேங்களா? இந்த ஃபோரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 100% வந்து ஜாப் கேரண்டி. ப்ளஸ் உங்களை வேலைக்கு அனுப்புறது தான் என்னோட முக்கியமான வேலையே. சொல்றது புரிஞ்சுதுங்களா? யூ டோன்ட் வாண்ட் டு கெட் எனி கைண்ட் ஆஃப் ஹெசிடேஷன் ஆஃப்டர் ஜாயினிங். ஆல்சோ த சேம் ட்ரீட்மெண்ட் வில் பி தேர். எப்போ நீங்கள் கால் பண்ணாலும் ஒரு மென்டாரை கால் பண்ணி கேட்க முடியுமா? இன்னைக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி இருக்காங்க, ஒரு பெரிய இன்ஸ்டியூட் இருக்கு, அவங்க கூட உடனே உங்களால் பேச முடியாது. யூ நீட் டு ரைட் அ மெயில். அந்த மெயிலை போட்டு அவங்க கூட ஒரு மென்டார் கூட கனெக்ட் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எனக்கு இன்னைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் யூ கேன் டேக் மை நம்பர், யூ கேன் கால் டு மீ. ஓகேங்களா? அதே மாதிரி தான் லைக் நான் சொன்னேன்ல, என்னுடைய கார்த்திகேயன் சொல்லிட்டு, கார்த்திகேயன் ஸ்டூடெண்ட் சொன்னேன்ல, 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணி, ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஐயில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் அதே மாதிரி செஷனில் ஆட் பண்ணி நான் நேற்று கிளாஸ் எடுத்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் என்கிட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி படித்தவர் தான். பட் இருந்தாலும் நான் அன்னைக்கும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணேன். அதே மாதிரி நல்ல நல்ல செஷன் நடக்குதுன்னா நீங்கள் லாங் டேர்மாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா குரூப்லேயுமே நீங்கள் வந்து அக்சஸ் இருப்பீங்க, உங்களுக்கு அக்சஸ் இருக்கும், கம்யூனிட்டி அக்சஸ். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஷன் நடக்குதுன்னா, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா, இப்போ ஏதாவது செஷன் போகுதுன்னா என்னை கூப்பிடுங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் பண்ண போறீங்க. தெர் இஸ் நோ அதர் பேமெண்ட் ஹியர் ஆக்சுவலி. ஓகேவா? இதுதான்
என்னுடைய ப்ரோக்ராம் இதுதான் நான் பண்ணுற பெஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ என்னோட லிங்க்டின் போய் பாருங்க, என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே தெரியும். அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனல் இருக்கு, ஓகேங்களா, ஆரோ லக்ஷ்மன் சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் இட். கூகுளில் போய் ஆரோ லக்ஷ்மன் போட்டு பாருங்க. ஸோ என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல், என்னோட பிகன்ஸ் ப்ரொஃபைல், என்னுடைய பர்சனல் வெப்சைட், ஓகேங்களா, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்க யூடியூப் சேனல் இருக்கு எல்லாம் நிறையா. இதில் நான் லைவ்ல கிளாஸ் எடுக்கிற செஷன் எல்லாமே லைவ்ல இருக்குது. நீங்க போய் பார்க்கலாம் எப்படி தான் இந்த மனுஷன் கிளாஸ் எடுக்கிறாரு, சும்மா எடுக்கிறாரா இல்லை ஏதாவது கதை விடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே பப்ளிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட் பண்ணுவேன் நான் அப்பப்போ. தனியாலாம் வீடியோ போகிறதுலாம் கிடையாது. Just நான் எடுக்கிற ஜூம் செஷனை அப்படியே நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஐஎஸ்டி அப்புறம் எனர்ஜி குரூப் ப்ரோ இதெல்லாம் லைக் பார்க்க சொன்னீங்க, இல்லைன்னு கோர்ஸ்லாம் அட்டென்ட் பண்ண சொன்னீங்க. அண்ட் இன்னொன்னு இப்போ லைவ்ல செஷன் யூஎக்ஸ்எல் சொன்னீங்க ப்ரோ, லைக் அதுல இன்டராக்டிவா கேம் மாதிரி டெஸ்ட் மாதிரி அதுல யூஎக்ஸ்எல். எஸ் யூஎக்ஸ்எல். எஸ், சோ அதுவும் சொன்னீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் எனக்கு டாபிக் வேணும். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் படிக்கணும், நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ தாராளமாக பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக இவ்வளோதான் சைஸ் இருக்கும், எல்லாத்தையும் பண்ணிடலாம். திங்க் அபவுட் வெப். ஒரு வெப்சைட் பண்ணுறதுக்கு டவுட்ஸ் கேட்கலாம், கேஸ் புக் பண்ணிடு, ஓகேங்களா. டவுட்ஸ் கேட்டு ஒவ்வொரு டைம்ல இன்டராக்டிவா தான் கிளாஸ் போகும். இது மாதிரி அமைதியாலாம் போகாது. நீங்க क्वेश्चंस கேட்பீங்க, நான் பதில் சொல்லுவேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா. இந்த மாதிரியான சப்போர்ட்டோட தான் நம்ம கிளாஸஸ் எடுப்போம். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நாட் அ ரெக்கார்டிங் செஷன், இட் ஜஸ்ட் அ இன்டராக்டிவ் செஷன். அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, என்ன பெயின் பாயிண்ட் இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ரிசர்ச் பண்றோம். கரெக்டா இல்லையா? கரெக்ட்னா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங் த யூசர் ரிசர்ச். லிங்க் அனுப்பியிருக்காங்க, ஒரு டைம் யூராஸ்டிக் எவாலுவேஷன். ஸோ ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்டா அலைன் பண்ணி எடுப்போம், சரிங்களா. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற டவுட்ஸ், நீங்க என்ன क्वेश्चंस கேக்குறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் கிளாஸஸ் எடுப்பேன். நான் வந்து திஸ் இஸ் வாட் அங்க வந்து த மேஜர் லேர்னிங் ப்ராசஸ் வித் அவர் ஆரோ அண்ட் டிமென்டி திங்ஸ் ஆக்சுவலி, ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து யாராவது சப்போஸ் ப்ரோ எனக்கு வந்து வீட்டில் இருந்து படிக்க முடியாது ப்ரோ, எனக்கு ஆஃப்லைனில் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னுடைய பெங்களூர் ஆஃபீஸுக்கு நீங்கள் கிளம்பி வந்துடலாம், சரிங்களா. எங்களோட பெங்களூர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி யூ கேன் ஒர்க் ஆஸ் அ இன்டர்ன். ஒரு பக்கம் வேலையும் செய்யலாம், ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கவும் செய்யலாம், சரியா. திஸ் இஸ் பாசிபிளி யூ கேன் டூ இன் பெங்களூர் லொக்கேஷன் அஸ் வெல் அஸ் என்னுடைய பாண்டிச்சேரி லொக்கேஷனுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட சைட்லேருந்து கொடுக்குற உங்களுக்கான கமிட்மெண்ட். நான் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் டாபிக் வரை எடுக்கிறேன். இது நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹை லெவல் கான்டெஸ்ட்டுக்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்குள்ளே நிறைய டாபிக்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபண்டமெண்டல், யூஎக்ஸ் ரிசர்ச், டேட்டா அனாலிசிஸ், டிசைன் ஸ்ட்ராட்டஜி, சைக்காலஜி ஆஃப் டிசைனு, விஷுவல் கம்யூனிகேஷன்ஸு, இன்ட்ராக்ஷன் டிசைன், யூசபிலிட்டி டெஸ்டிங், டூல்ஸு, இந்த மாதிரி மல்டிபிள் வேல நம்ம கவர் பண்ணுறோம். இதுதான் அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அவர் ரிசர்ச் ப்ராசஸ், டிஃபைன் ஸ்டேட், ஐடியேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் இப்படி தான் பண்ணுவோம். 30 டேஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட், 15 டேஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட், 7 டேஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட், 3 டேஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட், 1 டேஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட். உங்களுக்கு இன்டர்வியூ கிராக் பண்ணுற வரையும் இந்த பிளான்ல நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. வெரி ஃபாஸ்டர், ரொம்ப 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 ஃபாஸ்டராக ஒர்க் பண்ணுவீங்க. தெர் இஸ் நோ டிலே இன் யுவர் லேர்னிங்ஸ் ஆக்சுவலி. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட், ஜாப் கோலு, நாலேஜ் கண்டினியூஸாக கிடைக்கும். எதுவுமே அரைகுறையாக கற்றுக்கிட்டோன்னு இல்லாமல் நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வேலைக்கு போகலாம். நீங்கள் அரைகுறையாக கற்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம், ஆனால் ஒரே 2 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும், அடுத்த வேலைக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு. ஆனால் அதுவே ஃபவுண்டேஷன் ஒழுங்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காம ஈஸியாக மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னுடைய செஷன், என்னுடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராமோடைய மேஜரான அஸ்பெக்ட்ஸு. இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது லைக் என்ன சொல்கிறது, வேறு ஏதாவது கொஷினோ இல்லை ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் தாராளமாக அன்மியூட் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கான டைம் இது, ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராமோடைய மொத்த டியூரேஷன் வந்து 4 மந்த்து ப்ளஸ் 2 மந்த் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கும் ப்ளஸ் இந்த இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்புக்கும் நம்ம எடுத்துப்போம். மீதி நாட்கள் எல்லாமே உங்களுடைய லேர்னிங்காக தான். ஸோ இங்கே டைம் வந்து நீங்கள் தள்ளி போடுறீங்க, இல்லை தள்ளி போட்டாச்சு, லீவ் ஆகிடுச்சு, என்னன்னாலும் ஐ சப்போர்ட் ஃப்ரம் மை எண்ட், ஓகேங்களா. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து படிக்கலாம். இது நம்மளுடைய கம்பெனி, இந்த கம்பெனியில் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் ரெகுலரான இன்ஸ்டியூட் கிடையாது, ஐ எம் நாட் அ ரெகுலர் இன்ஸ்டியூட், ஐம் அ கம்பெனி பேசிக்லி, ஓகே.
நான் யூஐ யூஎக்ஸ் ஏன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இட்ஸ் மை பேஷன், ஐ எம் டூயிங் திஸ். ஓகே, இப்போ உங்களோட கொஸ்டின்ஸ் என்ன, உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின் இருக்குதோ யூ கேன் ஆஸ்க் மீ. சாட்ல போடலாம், அன்மியூட் பண்ணி பேசலாம், வாட் எவர் இட் இஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சார் வாய்ப்பு இருக்கு. எஸ். சார் சாட்ல போட முடியலைங்க சார். பரவாயில்ல, பேசுங்க. சார் இப்போ காலேஜ் வந்து ஓப்பன் ஆக போகுது, அப்புறம் எப்படி சார் இது வந்து கண்டினியூ பண்றது? எவ்ரிடே செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 8:30 to 9:30 டைமிங் தான் நடக்கும். 1 hour மண்டே டு ஃப்ரைடே செஷன் நடக்கும். ஓகேங்க சார். நீங்கள் உங்களோட டின்னரை முடிச்சுட்டு 8:30 டின்னரை முடிச்சுட்டு அழகாக வந்து கம்ப்யூட்டருக்கு மட்டும் வந்து உட்காந்துட்டீங்கன்னா 8:30 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக லிங்க் அனுப்புவேன், நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ளெக்சிபிளாக படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? நீங்கள் இப்போவே படித்தா நல்லது உங்களுக்கு. படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வேலைக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் 4 மாதம் டைம் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. நான் என்னுடைய ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு தான் நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கேன். சரியா? ஸோ கரெக்டான மூமெண்ட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் படிச்சிருது. ஏன்னா ப்ராக்டிக்கலி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கலாம், இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கலாம், நிறைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ யூ ஹாவ் த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் காலேஜ் டேஸ். அந்த டைம்லேயே பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஓகே, வேற என்ன கொஸ்டின்? சார் பிகைனர்ஸுக்கு வந்து நீங்க எந்த மாதிரி லேப்டாப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, இந்த யூஐ யூஎக்ஸ் சம்பந்தப்பட்ட மாதிரி? லேப்டாப் வந்து சாதாரணமான லேப்டாப்பே போதும். உங்க நேம் சொல்ல முடியுமா? அபர்ணாங்க சார். அபர்ணா. சாதாரணமான லேப்டாப்பே போதும் அபர்ணா, நார்மல் கான்ஃபிகரேஷனே போதும். ஏன்னா நீங்கள் மேஜராக ஃபிக்மாவில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஃபிக்மாவுக்கு இட் இஸ் ஓகே, யூ கேன் கோ வித் ஒரு 8 GB ரேமோ இல்லை ஒரு 4 GB ரேமோ, ஒரு 512 GB இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருந்தால் லேப்டாப் எனஃப் தான். நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50,000 to 45,000 ஒரு நல்ல லேப்டாப் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். எஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு நீங்கள் லேப்டாப் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இட்ஸ் பியூர்லி ரிசர்ச் ஓரியன்ட். நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 1 மாதம் கழிச்சு நீங்கள் லேப்டாப் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க சார். யா. ஓகே அபிஷேக், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ சார். எஸ் லக்ஷனா. சார் தியரி பேஸ்ட் நிறைய இருக்குமா சார், இல்ல பிராக்டிக்கல் பேஸ்ட் தான் நிறைய இருக்குமா சார்? நீங்கள் இன்டர்வியூ கிராக் பண்ணணும்னா தியரட்டிக்கல் திங்ஸை கற்றுக்கணும், வேலை செய்யணும்னா ப்ராக்டிக்கலி ஒர்க் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம், இன்டர்வியூ கிராக் பண்ணணும் அப்படின்னா தியரட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இட்ஸ் நாட் அ பிக் டீல், இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன்லி. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். என்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்டடியை பற்றி நான் சொல்கிறேன். நான் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட். ஓகேவா? எனக்கு இங்கிலீஷ் வராது. நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஐ பின் ஃபெயில்டு இன் மை இன்ஜினியரிங். நான் வந்து இன்ஜினியரிங்கில் ஒரு அரியரோட வெளியே வந்தவன் நான். சரியா? ஸோ அப்படியே வந்து படித்து 9வது செமஸ்டர் கிளியர் பண்ணிட்டு தான் நான் மார்க்கெட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறேன். எனக்கு அப்போ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8,000 ரூபா, ஜஸ்ட் 8,000 rupees. ஓகே, படிப்படியாக ஒரு 2-3 வருஷம் போகுது. நான் வந்து ஒரு 24,000 34,000 இப்படி வாங்குறேன். 3 வருஷத்தில் ஒரு 40,000 வாங்குறேன். திடீர்னு வந்து கோவிட்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ அப்போ 40,000 ரூபா வாங்கிட்டு இருக்கோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தேடுறேன் எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ அக்சென்ச்சரில் வந்து நான் அப்ளை பண்ணி ஒரு 5 கடல் தாண்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த அட்டன் பண்ண இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகி எனக்கு ஃபஸ்ட்டு சம்பளம் பெங்களூரில் 60,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. சரியா? ஸோ நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன், இங்கிலீஷ் சரியாக பேச தெரியாது. நிறைய கலாய்ச்சவங்க என்னெல்லாம் நிறைய பேர் கலாய்ச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன கலாய்ச்சவங்க இன்னைக்கு நான் அவங்கள விட சேலரி அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு மாதத்துக்கு ஒரு பிக் அமௌண்ட் வந்து எனக்கு சேலரி கிடைக்குது. சரிங்க? இப்போ எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே என்னோட 2016 பார்க்குறேன் நான். ஓகேங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 2016 நான் எப்படி இருந்தேன்னா பேசவே மாட்டேன். ஐ டசன்ட் நோ எனி திங். நவ் கான்ஃபிடென்ட்.
நல்லாவே இருக்க மாட்டேன் நான். பேசதே ஒழுங்கா பண்ண மாட்டேன். ஐ பீன் வெரி வெரி என்ன சொல்றது, ரொம்ப 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 மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடாது, லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவன் நான் ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு நான் வந்து அக்சென்ச்சரை கிராக் பண்ணி, இன்னைக்கு விக்டோரியா சீக்ரெட் கிராக் பண்ணி, நான் 2 ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1500 பீப்புள் கூட யூஐ யூஎக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்னா, இட் இஸ் நாட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் என்ன சொல்றது, என்னுடைய வேலை, என்னுடைய ஒர்க்கு, என்னோட படிப்பு, என்னோட நாலேஜ், இது எல்லாமே இதுக்கு காரணம். ஸோ ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், படித்தேன், அதனால தான் இப்படி இருக்கிறேன். நீங்கள் ஒழுங்காக படிச்சீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் பி அ ஒன் அனதர் பர்சன் லைக் மீ, என்ன மாதிரியே பண்ண முடியும். யூ கேன் பிகம் அ குட் பர்சோனா. ஓகேங்களா, நல்லாவே பண்ண முடியும். என்னுடைய ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு வீடு கட்டினது நான் தான். என்னுடைய ஃபஸ்ட்டு சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வீடு கட்டணும். ஐ பாட் அ கார். ஒரு நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட லைக் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட செட்டில் ஆகி, ஓகேங்களா, இன்னைக்கு என் லைஃப் நான் லீட் பண்ணுறதுக்கான காரணம் இந்த யூஐ யூஎக்ஸ் இண்டஸ்ட்ரின்றது, என்னோட டிசைனிங் இண்டஸ்ட்ரி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏஐ வந்துடுச்சு எனக்கு வேலை கிடைக்காது அப்படிலாம் சொல்லிட்டு. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். இன்னைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணி தான் இருக்கிறோம், ஏஐ வச்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீ எந்த வேலை வேணா செய்ய, ஆனால் கூட ஏஐ வச்சுக்கிட்டு செஞ்சுன்னா நீ பழிச்சுப்ப. விஷயம் ஒன்று தான். ஆனால் ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு கூட பேசிக் தெரியணும். அந்த பேசிக் தெரியாமல் வெறும் ஏஐ மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால ஓட்ட முடியாது. அப்போது we need to learn ஃபவுண்டேஷன் ப்ளஸ் ஏஐ. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபவுண்டேஷனையும் ப்ளஸ் ஏஐயும் கற்றுக்கிறதுக்கு. நான் வந்து என்னுடைய வயசில் பெரியவங்க வரையுமே நான் மென்டார் பண்ணியிருக்கேன். 50 வயசு 55 வயசில் இருக்கிறவங்க கூட மென்டார் பண்ணி நான் அவங்கள வந்து வேறு நல்ல வேலைக்கு அனுப்பியிருக்கிறேன். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ நல்ல சேலரிக்கு ஹைக்கும் கொடுத்துருக்குறேன். பிகாஸ் த லேர்னிங்ஸ் வாட் ஐ எம் டூயிங் ரைட், அந்த விஷயத்த வந்து மற்றவங்கலாம் பண்ண தவறுறதுனால நான் அவங்களுக்கு மென்டார் பண்ணி அதெல்லாம் கைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்து ஒர்க் அவுட்டும் ஆகுது. நிறைய பேர் இன்னைக்கு நல்ல மார்க்கெட்டில் ஏர்னும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐ ஹாவ் தட் பவர்ஃபுல் கர்மா. ஓகேங்களா, என்கிட்ட அந்த பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது. அதனால தான் நான் பீப்புளை மோட்டிவேட் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். என் யூடியூப் சேனலில் போய் உட்காந்து படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் கிளாஸஸ் போயிட்டு ஒரு 15 நிமிஷம் மோட்டிவேஷன் கிளாஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதே அந்த மோட்டிவேஷன் தான். எப்பயுமே டவுன் பண்ணிடுவாங்க நம்மள. ஃபேமிலிஸில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நம்ம எப்பயுமே டவுன் ஆகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வரணும். வெளியே வந்தால் தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். உங்களோட மைண்டில் நான் ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிசைனே சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்களாலேயும் முடியும். நீங்களும் டிசைனர் ஆகலாம், நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், நீங்களும் ஜோகோ மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செய்ய முடியும், நீங்களுமே கூகுள் மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செய்ய முடியும். பட் ஆனால் அதுக்கு ரைட்டான இடமும் ரைட்டான நேரமும் ரைட்டான இடமும் ப்ளஸ் நல்ல மென்டாரும் கிடைச்சா மட்டும்தான் இது முடியும். நீங்கள் மென்டார்ன்றவங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, வழிகாட்டுறவங்க தான் மென்டார். ஓகேங்களா, இந்த டி மென்டின்றது என்ன அப்படின்னா, மென்டினா படிக்கிறவங்க, மென்டார்னா வழிகாட்டுறவங்க. சரிங்களா, உங்களை நான் படிக்கும்போது எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. 16லேருந்து 19 வரையும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன் வாழ்க்கையில். சரியா, நல்ல சம்பளம் இல்லை, நிறைய பேர் வந்து நம்மளை சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. 19க்கு அப்புறம் ஐ காட் அ மென்டார்ஸ். இந்த டிசைன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேருடைய நெட்வொர்க் கிடைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் நானே வளர ஆரம்பித்தேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 60,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன் அந்த இடத்துல. ஓகேங்களா, 2 lakhs கிட்டத்தட்ட நான் சேலரி வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஐ பீன் வெரி ப்ரௌட் ஆன் தட். ஓகேங்களா, நம்ம யோசிப்போம் நம்மளுக்குலாம் வந்து 1,00,000 சேலரி கொடுப்பானுங்களா அப்படி சொல்லிட்டு. ஆனால் கொடுப்பாங்க. நம்ம அதுக்கான தகுதியான ஆட்களாக மாறும்போது கொடுப்பாங்க. சரிங்களா, நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு சம்பளம் வந்து நான் 30,000 வாங்கிட்டு இருக்கும்போது நான் எய்ம் பண்ணது வந்து ஜோஹோ டார்கெட் பண்ணேன். நான் ஆக்சுவலாக ஜோஹோ டார்கெட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அக்சென்ச்சர் கிடச்சிது. அக்சென்ச்சருக்குள்ள பிராண்டுக்குள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் நீ எந்த பிராண்டு விட்டுவாலும் போயிடலாம். நீ மெட்டா கூட போகலாம், கூகுளில் கூட ஒர்க் பண்ணலாம். ஏன்னா அக்சென்ச்சர்ன்றது ஒரு பெரிய பிராண்டு. அக்சென்ச்சருக்குள்ளே போனதுக்கப்புறம் விக்டோரியா சீக்ரெட்குள்ளே போனேன். அது ஒரு சரியான பிராண்டு, அமெரிக்கன் பிராண்டு. அவங்க போனால் அவனுக்கு கொடுத்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% ஹைக் கொடுத்தான் எனக்கு. சொல்கிறது புரியுதுங்களா? 10 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்த இடத்துல எனக்கு 16 லட்ச ரூபா எனக்கு சேலரி கொடுக்குறான். டேய் என்னடா நீ இப்படி கொடுக்குற அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங். யூ நீட் டு பொசிஷன் யுவர் செல்ஃப். நல்லா பொசிஷன் பண்ணால் மட்டும்தான் சேலரி. நீங்கள் சும்மா வந்து வேலையை மட்டும் பண்ணிட்டு போனீங்கன்னா நோ சேலரி. யூ நீட் டு பி வித் நல்லா பேசணும், நல்லா மேக்கப் பண்ணணும். மேக்கப் இந்த சென்ஸ் நாட் ஃபிசிக்கல் மேக்கப், அதுவும் பண்ணணும். பட் நான் சொல்கிறது உங்களுடைய ஒர்க்கில் மேக்கப் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு பி மோர் இன்டெலிஜென்ட் கம்பேரிட்டிவ்லி வித் அதர்ஸ்.
இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கொண்டு வர முடியும். இதுக்கு கண்டினியூஸான மோட்டிவேஷனும் கண்டினியூஸான பீப்புளும் உங்களுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்க இடத்துல நீங்கள் உட்காந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் குரோ ஆக முடியும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். சார் சொல்லுங்க எஸ்கி. சார் எஸ், இல்ல சார், ஆன்லைன்ல படிக்கிறத விட அங்க அக்யூரேட்டா அங்க கம்பெனிக்கு வந்தா அக்யூரேட்டா படிக்கலாமா சார்? கண்டிப்பா எஸ்கி. நீங்க நான் உங்களுக்கு சொல்லிட்டேனே, ஆ இதை பாருங்க. சி, ஆ, ஓகே சார். ஐ கிவ் சொல்லுங்க சார். ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். நீங்க ஏற்கனவே ஒரு ஓகே இடத்துல சார். கோர்ஸ் படிச்சு யூ ஹாவ் ஆல்ரெடி டன். ஓகேவா? இதுக்கு மேல ஆமா நீங்க சார். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், சரி சரி எங்க சார். கிட்ட ஒரு ஒரு ஹாஃப் டே வந்து படிங்க, ஹாஃப் டே ஒர்க் பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப் நான் இப்போ ப்ரொவைட் ஓகே பண்றேன், சார். நேரா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். மண்டே வரீங்க, ஜாயின் பண்றீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். சார் மண்டே கன்ஃபார்மா வரணுமா? கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதான். யூ கேன் டேக் யர் டைம், பட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் இன் யுவர் ஹேண்ட். நீங்க வரலன்னா ஓகே. இன்னொருத்தவங்களுக்கு போக போகுது, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? டேக் இல்ல டேக் அ சார், கால். அடுத்து வந்தா எப்போ வரலாம்? நீங்க பிளான் பண்ணுங்க எசிக்கி, எப்போனா பிளான் பண்ணுங்க. யூ லெட் மீ நோ. ஓகே சார். சி, அதான் சொன்ன பாருங்க, என்னுடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா டே ஒன்ல ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு ரிலீஸ் பண்றோம் நான். ஓகே. யூஐ யூஎக்ஸ் டிசைனர் சொல்லிட்டு. உங்களோட கோல் எதுக்காக நீங்க படிக்கிறீங்க? எல்லாமே யூஐ யூஎக்ஸ் டிசைன் எதுக்காக இப்ப படிக்கிறீங்க? வேலைக்கு போனா தானே ஆமா படிக்கிறீங்க. சார். அது டே கண்டிப்பா ஒன்ல நான் சார். பூர்த்தி பண்றேன் உங்களுக்கு. ஓகே கம் சார். டு கம் டு மை ஆஃபீஸ், கலெக்ட் த ஆஃபர் லெட்டர் அண்ட் ஒர்க் வித் மை டீம் மெம்பர்ஸ். ஓகே சார். This is my assurance, not assurance. It is the thing what I'm going to provide for everyone. இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்றது ஒண்ணே ஒன்று மட்டும்தான். ஜாயின் பண்ற அன்னைக்கே நீங்க ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வந்து ஒர்க் பண்ணுங்க. சிம்பிள். ஓகேவா? இது இல்ல வந்து சார் ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்டுக்கான கொடுக்குற ஆஃபர் இது. சப்போஸ் ஒர்க்கிங் ஓகே சார். ப்ரொஃபஷனலா இருக்கிறாங்க, ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எங்கிட்ட ஆன்லைன் செஷன்ல படிச்சுட்டு அப்ஸ்கில் பண்ணிட்டு வேற ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு 100% என்னோட சப்போர்ட் இருக்குது. சரியா? ஆல்ரெடி என்கிட்ட வந்து அதிகமா இந்த ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனல் தான் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி. ஏன்னா அப்ஸ்கில் பண்றதுக்காக. சரியா? ஸோ ஐ எம் சஜஸ்டிங் யூ பீப்புள் கேன் டேக் அ பெட்டர் டிசிஷன் சூன். ஸோ ஜாயின் பண்றவங்க இன்னைக்கு ஜாயின் பண்றதுக்கான அட்மிஷன் ஃபார்ம் அனுப்புவாங்க. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ அவர் டீம் வில் பி சென்டிங் யூ த அட்மிஷன் ஃபார்ம். யூ கேன் ஸ்டார்ட் கீப் அட்மிஷன் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல நந்தா, சார். தேங்க்யூ எஸ்கி. யா, ஓகே சார். எப். ஸோ நந்தா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் ஒரு ஹெல்ப். சொல்லுங்க எஸ்கி. இல்ல சார், நான் மண்டே கிளம்பிடுவேன். அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாம நீங்க டேக் இருக்காங்க. கேர், அதுதான் ஒரு. டேக் கேர், டேக் கேர், டேக் கேர், டேக் அ பிளான் அண்ட் கம். இன்ஃபார்ம் டு அருணா மேம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அருணா மேம் இன்ஃபார்ம் பண்ணுங்க எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு. ஆ சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே. சார். ஸோ ஒப்போ ஓகே சார். 2 ஒப்போ இருக்கு, ஒரு ரெட்மி இருக்கு. ஸோ உங்களுடைய டவுட்ஸ் என்ன இருக்குதாங்க கைஸ்? ஓகே, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? ஐஎன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ எம் மீ மீ இன்ட்ரெஸ்டட். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க? சி, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க எந்த அகாடமிக்கு போனாலும் உங்களுக்கு வேலைலாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நான் எழுதி கூட கொடுக்குறேன். ஓகேவா? தமிழ்நாட்டில் ஓகே சார். நான் மட்டும்தான் படிச்சு முடிச்சவங்களுக்கு உடனே ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்றேன். நான் மட்டும் தான் சப்போர்ட் பண்றேன். நோ ஒன் இஸ் சப்போர்ட்டிங். நான் உங்களை நம்பி வந்து நான் படிக்கிறேன் சார் அங்க வந்து. நீங்க எத்தனை பேர் என்னை நம்பி படிச்சிட்டு இருக்காங்கன்னு நீங்க பாருங்க. அப்புறம் நீங்க அதான் சொன்னா இல்லையா, அதாவது ஆ, நம்ம வந்து நடக்கிறதையும் செய்யறதையும் தான் சொல்றது புரிஞ்சுதா? நான் சரி வந்து சார். சும்மா சரி சார். ரேண்டமா வந்து உங்ககிட்ட ஒரு அகாடமி மாதிரி இவ்வளோ காசு கட்டணும், இவ்வளோ படிக்கணும், அதுக்கப்புறம் நீங்க வேலையை பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன், நீங்க வேலையை தேடிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லலை. என்கிட்ட ஓகே கம்பெனியே சார். இருக்குது, வந்து படிங்கன்னு நான் சொல்றேன். என்கிட்ட வந்து படிங்க, ஓகே. படிச்சு முடிச்சுட்டு என்கிட்ட கூட ஒர்க் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். இங்க ஓகே வந்து சார். ஓகே 150 சார். பேர் உட்காரலாம் இந்த கம்பெனில. இப்ப நாங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ம். கம்பெனில 150 பேர் உட்காரலாம். இந்த இடத்துல எஸ் நீங்க சார். வந்து தாராளமா படிச்சு முடிச்சுட்டு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் டே. இங்கேயே நீங்க படிக்கலாம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை வேணும்? ஓகே சொல்றது சார். ஓகே சார். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்பயுமே ஓகே நான் சார். பெங்களூர் ஆஃபீஸ்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகேங்களா? சார். நான் என்னோட பெங்களூர் சரி ஆஃபீஸ் சார். சும்மா உங்களுக்கு ஒரு ட்ரிப் காட்டுறேன் பாருங்க. தெரியுதா பெங்களூர் ஆஃபீஸோட லொகேஷனு? பின்னாடி தெரியுதுல்ல?
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் தான். சி வி ஹாவ் அ ஹியூஜ் செட்டப் இன் பெங்களூர். சரியா? நீங்க ஓகே வேணும் சார். அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து படிக்கலாம், பேரலி ஒர்க்கும் பண்ணலாம். திஸ் இஸ் வாட் ஓகே மை சார். ஓகே. ப்ரோக்ராம். என்னோட ப்ரோக்ராம் மூலயமா நிறைய பேர் சக்ஸஸ் ஆகணுன்றது என்னோட மோட்டிவ். நான் கோர்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு போகணும் அப்படின்றது என்னோட மோட்டிவ் கிடையாது. கோர்ஸை கொடுக்கணும், அதில் வேலையும் செய்யணும், அங்கே நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும். நீங்க 4 பேருக்கு ஓகே போய் சார். சொல்லணும் இந்த மாதிரி லக்ஷ்மண் வந்து நல்லா பண்றாரு சொல்லிட்டு. திஸ் இஸ் மை மோட்டிவ். ஓகேவா? ஓகே சார். ஃபைனா? சூப்பர் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் போட்டிங்களோ லைக் உங்க நேமோட போடுங்க இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு. அருணா கேன் கால் யூ அண்ட் ஷி வில் கிவ் லிங்க். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் கொடுப்பாங்க, இங்கே ஜாயின் பண்ணலாம். லக்ஷனா நீங்க வந்து என்ன மீட் பண்ணுறதுக்கு வரீங்க இல்லையா? நெக்ஸ்ட் வீக் நான் சொல்றேன், உங்களுக்கு அப்டேட் பண்றேன், நீங்க வாங்க. ஓகே ஓகேவா? சார். ஓகே சார். ஓகே சார். அதாவது நேற்று ஒரு செஷன் எடுத்தேன் நான். அந்த செஷனுடைய ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? அதாவது தினமுமே நம்ம செஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். சரியா? நேற்று செஷனை நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன், காட்டுறேன் இருங்க. Designs. ரெக்கார்டிங் போயிடுச்சு, நோ ரெக்கார்டிங். Can you introduce that? ஓகே, ஒன் நிமிஷம் இருங்க. எஸ், இது வந்து நேற்று செஷனு. ஸோ நீங்கள் எல்லாம் ரிவ்யூ கேட்கலாம், எப்படி எடுக்கிறாங்க, எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ரிவ்யூஸ் எல்லாமே கேட்கலாம் நீங்க. என்னுடைய பசங்களே சொல்லுவாங்க, கேட்பாங்க. Yeah, sure. யா ப்ளீஸ் கோ அஹெட். So after that, I did நான் சொன்னேன்ல, comparative analysis. ரூபேஷ்னு Like ஒருத்தர் வந்து for பார்த்தீங்கன்னா என்கிட்ட படிச்சிட்டு இருக்காரு, அக்சென்சர் ஒர்க் பண்றாரு சொல்லிட்டு. ஓகேங்களா? எஸ் சார். அவருடைய செஷன் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. இப்போ அவர் ஜாபுக்கு இன்னைக்கு அப்ளை பண்ணி போறாரு, இன்னைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாரு. நாளைக்கு அவரோட டாஸ்க் எனக்கு அவர் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்கை கிளியர் பண்றதுக்காக இப்போ எனக்கு for ஒரு that existing product, who are their direct competitors, indirect இஷ்யூஸ் ஹியர் இந்த நேவிகேஷன் பேஜ் அவுட். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அவருக்கு வே ஆஃப் பிரசன்டேஷன். ஓகே, அண்ட் தென் ஹவு யூ வாண்ட் டு டூ திஸ். ஓகே, அண்ட் அவருக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. This is how it need to be. He is already working in corporate. He is also getting solved by my program. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு வந்து அவர் முடிச்சிட்டாரு அவரோட ஒர்க்கை, நாளைக்கு சப்மிட் பண்ண போறாரு. இன்டர்வியூடைய ரிசல்ட் வந்து நாளைக்கு வரப்போகுது. சரியா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணது. ஓகே, ஸோ இதை நான் ஏன் சொல்றேன், ஏன் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் இன்டிமேட் பண்றேன் அப்படின்னா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் லேர்னிங் எங்க இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே சார். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். எல்லாருமே கிளியரா இருக்கீங்களா? ஓகேவா? ஸோ அவர் வந்து கிளாஸஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைக் என்ன சொல்றது, என்னுடைய பசங்க இப்போ 32 பேர் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஐ எம் ஜஸ்ட் கிவன் சம் சஜஷன் ஃபார் அட்டெண்டிங் த இன்டர்வியூஸ் ஆக்சுவலி. சரியா? சனி நான் தான் எல்லாமே சரியில்லை விஷயம் தான் இருக்குது, அக்சஸ் பண்ணிக்கலாம். அவர் நாலேஜ் இஸ் கம்ப்ளீட். நீங்க ஃபீட்பேக் கேளுங்க, நீங்க அவங்க சொல்றது எல்லாமே பண்றது. வெரி குட். அப்புறம் ஃப்ரீலான்ஸ் எப்படி எல்லாம் பண்ணலாம் அதை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்த்தோம். ஃப்ரீலான்ஸ் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். ஆனா நான் இது வரைக்கும் காசு வாங்கிட்டு பண்ணதில்ல, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். டீம் எக்யூப்மெண்ட் முடிச்சிடலாம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல. ஃப்ரீலான்சிங் நிறைய இருக்கு. தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ் ஹரி ப்ரோ. ஆக்சுவலி அதான் சொன்னேன், சரண் ப்ரோலாம் ஜெம் பண்ற மாதிரி சீக்கிரமா வந்து ஓபன் பண்ணணும்ன்றது அப்படின்னு பார்த்தோம். பேர் மாத்திட்டாங்க. என்னன்னு பாத்திருக்காங்க, மாத்திருக்காங்க. சொன்னல கார்த்திக், இவர்தான் அந்த கார்த்திக். மீட்டப் நேத்து இது ஓபன் மீட் தான் அட்டெண்ட் பண்ண அப்ப சொல்லிட்டு இருந்தார் சுரேஷ். சூப்பர் சூப்பர்.
கண்டிப்பா நான் வரேன், வந்து மீட் பண்ணுவோம். நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன் ரீசெண்டா, ஒரு ஷூட்டுக்கு மட்டும் வந்துட்டேன். ஒன் டே தான் ட்ரிப்பு. ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம பார்ப்போம். வில் ட்ரை டு மீட் அகைன். ஓகே, ஓகேங்க ப்ரோ. சூப்பர். தேங்க்யூ வினோத். ஓகேங்க, தேங்க்யூங்க ப்ரோ. யா, ஹரி ப்ரோ. தேங்க்யூ ஹரி. கண்டிப்பா எஸ் நீங்க சீக்கிரமா வரலாம். ஆ ஓகே. எஸ், அப்புறம் அவ்வளோதான் சார். வெரி குட். தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் இன்சைட்ஸ். வந்துட்டு லேண்ட் பண்ணுங்க அப்படின்றது நாங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு லேண்ட் பேஜ் ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா அதில் வந்துட்டு யூசர் ஸ்டோரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வேணும்னுட்டு பார்த்துட்டு தென் அது வந்துட்டு சர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஸ்பீடாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. தென் வந்துட்டு வெப்சைட்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணீங்க. தீம் வேகன், தீம் வால்ட், அப்புறம் தீம் ஃபாரஸ்ட், அப்புறம் w3layout.com அதெல்லாம் ரெஃபர் பண்ணியிருந்தீங்க. தென் வந்துட்டு ஏஐ டூல்ஸ்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. கூகுள் ஸ்டிச் அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் நான் இப்போ தான் வந்துட்டு கேள்வியே படுறேனே ஆக்சுவலி. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீலான்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வரும்போது வெறும் ஜாப் அது அது கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் இருந்துச்சு. பட் ஃப்ரீலான்ஸ்லேயே வந்துட்டு சம்பாதிக்கலாம், அதுவே எனக்கு இப்போதான் புதுசாக இருக்குது. பட் எனக்கு அதெல்லாம் வருமான்னு தெரியல. பட் ஸ்டில் ஒரு ஒரு மாதிரி ஓகே, இந்த சைடும் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் அந்த ஹோஸ்டிங் டொமைன் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியல. பட் ஓகே, ஓரளவுக்கு போக புரிஞ்சுக்கலாம். ஓகே. எஸ், அப்புறம் அவ்வளோதான் சார். வெரி குட். ஸோ இதெல்லாம் ரியல் டைமில் நடந்த ஃபீட்பேக் செஷன்ஸு, நீங்கள் கிளாஸ் எடுத்ததோட செஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி ரியல் டைமில் நிறைய விஷயங்களை நான் இப்போ டாப்பிக்கில் காட்டாது தான் நிறைய கிளாஸில் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் போயிட்டு ஓகே இருக்கும். சார். நிறைய அட்வான்ஸ் லேர்னிங் தான் இருக்கும். எஸ், சொல்லுங்க. உங்கள் நேம் எனக்கு மறந்துடுச்சு. ரெட்மி 9A ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்கல்ல? அபர்ணா, நீங்கள் தானே கேட்டிருந்தீங்க சம்திங்? என்ன டவுட் இருக்கா? சரிங்க சார். ஃபைன் கைஸ், சூப்பர். ஸோ லைக் உங்களை எல்லாரையுமே நான் செஷனில் பார்க்கணும். ஸோ எல்லாருமே வந்துடுங்க. ஓகே சார். கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே நான் வந்து மீட்டிங் இந்த நெக்ஸ்ட் செஷனில் வந்து நான் லைவில் மீட் பண்ணுறேன். ஸோ செஷனில் ஓகே ஜாயின் சார். பண்ணி வேலைக்கு போகிற வழியை பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் ஓகே சார். எல்லாருமே நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான 100% ஸ்கோப்பு நான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் ஓகே சார். நவ் டுடே. ஓகே, ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அருணா, நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்க அருணா, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட்னு சொன்னாங்களோ. ஓகேங்களா? Okay guys, thank you. Bye. தேங்க்யூ சார். பாய். Yeah. ஓகே சார். Yeah.